ஆமாங்க. யாருக்கு போடணும்? ஐயா வந்த உடனே மாலையை உங்க கைத்துல தான் பண்ண ஐயா. தப்பா நினைக்காதீங்க. மாலையை கட்டாங்களே சின்ன தப்புட்டாங்க ஐயா. என்ன? மாலையை கட்டிட்டு மேல இருந்து கட்டிட்டு வந்து கீழ வந்து குண்டா வச்சாங்க. அதனால இந்த நாட்டின் பேர் அரசர். உங்களுக்கு ஆவாது எதிரிங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு வேளையில பாம்பு வச்சிருந்து இந்த மாலை உங்க கைத்துல போட்டாங்க வந்து நிக்கும். கீழ வந்து நிக்கும். அங்க பாம்பு வச்சா சாமா மூடும். என்ன சாமா? நீ ஏன்டா அவன் வாயில வைக்கிற? என்னத்த வைக்கிற? என்னத்த வைக்கிற? வரல. ஏய் ஐயா சரியான கொச்சலியா நீ? சாமா மூடுமா? சரியான கொலைவிடா நீ. யார் பாத்து வேலையா? பேர பாச்சா. யார் பாஸ் வேலை? ஜாவ் மெக்கானிக் வச்சா. நீ சொல்லுடா. ஏய் உடுங்கடா டேய் கம்முனு உடுங்கடா. யாரா உடுங்கடா? அவன சொல்றேன்டா. அவன சொல்றேன். என்ன வர வர மச்சான் வர மேல கோவம் உனக்கு? என்ன யாரு? நமக்கு தகவல் தெரியாதுங்க. தெரியாது. அச்சறாண்டி அம்மா. ஏய் சீச்சி கடகறாங்கடியோ. ஆமா. தெரியுது எப்படி? ஏன் காலதாமதம்? நான் வரதுக்கு நேரா நீ ஏன் உள்ள பார்த்தானே? வருவண்டி நீ. ஏன்டா நேரம் முடிச்சு வர? ஐயா அவளை பாலாட்டா வேகமா வந்துங்க. வரும்போது என் வீட்டுக்கார ஒரு முண்டை. அவளுக்கு எடுக்க பெரிய சண்டை. அவ எடுத்தா இரும்பு குண்டை. அதுக்காக பயந்து இறவாத்தி கிட வண்டை. சுட்டு தாங்க ஆயா உண்டை. எடுத்த ரெண்டு. துணுங்கனே வந்த உன் ஆண்டு. ஏய் உனக்கு என்ன நேரம்? வேலை அதிகமாயிடுச்சு. என்ன வேலை? எல்லா வேலையும் தான். அரண்மனையில யாருக்கு வேலை செஞ்சா? ஓ நான் தான் செஞ்சுக்கிறேன். அப்படியா? அவன் பின்ன என்ன பண்ண? ஏன்டா காலத்தாமதம் வந்தால் நிறைய வேலை இருக்கா? காரி முடிஞ்சு விடுங்க. என்னது காரி முடிஞ்சு? காரி முடிஞ்சு விடு. ஆறு கட்டவனே. போராட்டமா வருது உங்ககிட்ட. என்னடா? மாட்டிக்கின முடிச்சுக்கிறியா? ஏன் எதுக்கு? பின்ன பின்ன டென்ஷன் ஆகுமா ஆகாதா? எதுக்குடா? போராட்டத்துல வம்பு வேலை வச்சுன்னு வரேன். ரொம்ப வேலையா? பின்ன என்ன பண்ண? எங்க போன? என்னதான் செய்த? டீ காடி. டீ கடிக்கா? டீ காடிக்கு போனேன். சரி டீ கடிக்க போன. டீ குடிக்கலான்னு போனேன். டீ சாப்பிட போன. அவன் மாஸ்டர் காது காக்காது ஊமை போலுது. காது காது எதுவுமே தெரியாத போலுது. அவன் பாய்ச்சல சொல்றான் பாரு. என்ன? எப்படி சொல்றான்? எப்படி சொல்றான்? அப்படின்னு என்னடா உனக்கு புரியுதா? தெரியல கட்சியில எத்தாந்து இப்படி விடுறானே. உனக்கு புரியுதா? உனக்கு புரியுதா? என்ன மட்டும் எப்படி புரியும்? அதானே. அப்புறம் மத்த பெரியவர் வந்தார். அவரு மாமலா டீ சாப்பிடுறாரு. ஓ அங்க தேடவரு. எம்பா டீ கடைக்காரனோ சொல்றாரு. அது என்னன்னு கேட்டு சொல்லுவாங்க. அவன் என்ன டீயா? ஓஹோ இப்படி போட்டு ஆச்சி போட்டா டீ. இப்படி பாவனை காமிச்சா டீ. டீ. இந்த சின்ன பசங்க காப்பாங்க இல்ல. ஆமா இது கா. கா. இது பி. ஒண்ணா சரி. காப்பி. காப்பி. அதுதான் கேக்குறான் போது. ஓ இந்த பாவனை உனக்கு புரியல. எப்படி கேக்குறான்? சரி டீ தான் குடிக்கல. சரி டிஃபன் கடைக்கு போனேன். டிஃபன் கடைக்கு போனா மாஸ்டர் என்ன இருக்குதுன்னு காட்டேன். அவன் என்ன நாடு உளுத்த வடை இருக்குது. இட்லி எல்லாம் காலியா வச்சு பச்சிக்கு என்ன பண்றது? கடைசி நேரத்துல போய்க்கிற உளுத்த வடைக்குது. நான் 3 வாடி சாப்பிட்டேன். 4வது வடை பிச்சு பார்த்தா உள்ள பூனை மசூர் இருக்கு. தலை முடின்னு சொல்ல. தலைமுடி ரொம்ப வச்சிருக்கான். முடி வந்து நீட்டா கருப்பா. இது சின்னதா பூனை மசூர் இருக்கு. உள்ள எப்படா பூனை மசூர் வந்து போய் நேரம் சட்டியை பிடிச்சான். யாரு? அவன் ஓட்டல முதலாளி. எப்படி உள்ள பூனை மசூர் வந்துச்சு போகலாம் அப்படின்னு அவனை காட்டான். அவன் என்ன பண்ணா ஓட்டல முதலாளி நானு என்ன கேட்காத உள்ள வடை போட்டுக்கிறான் மாஸ்டர். அவனை போய் காட்டுறான். மாஸ்டர் போய் கால்றான்டாங்க. நேரா போன மாஸ்டர். நேரா உள்ள போனேன். அவன் உள்ள போனேன். நேரா போன மாஸ்டரா ஒரு கை கிடையாது. ஐயோ வடை போட்டுக்கிறேன். ஏய் ஒரு கையா இல்லாத எப்படா வடை போடுறாரு? அப்பதான் யோசனை பண்ண. ஒரே கையில பேசுற. ஒரே கையில ஒன்றை பிடிக்கிறாரு. எப்படி போடுறான்? எப்படி போடுறாரு? அதுவே 3 வடை சாப்பிட்டேன். அப்பதான் நினைச்சேன் பாரு. ஓ நீ வடை உள்ள இருக்குது பூனை மசூர் கிடையாது. மாஸ்டர் அக்கல் மசூர் நினைச்சேன். அவன் சிரிச்சுட்டு வரான். நீங்க கூட சேர்ந்து ஏ கம்மியாட்டிய அறிவுக்கு தான் உனக்கு வாங்கினிய வாங்கின கடனை கொடுக்க வேண்டியதானே. கொடுத்தா அந்த கம்யூனிட்டியா திருப்பி கேக்குறான். வாங்கின கம்மியாட்டி கொடுத்தாக்கா கொடுத்தவியாண்ட கேக்குறேன். ஏங்க வாங்கும்போது என்ன சொல்லி வாங்கினா? நீ கூட தெரியாது பேசுறேன்னா. சாமி என்கிட்ட 10 பைசா இல்ல சாமி ஒரு 10,000 கொடு அப்படின்னு கேட்டேன். 10 பைசா கூட இல்லாதவே 10,000 எப்படா திருப்பி கொடுப்பான் அப்படின்னு வாசனை பண்ணி கொடுக்கல. கடனை கொடுத்துட்டு போகும்போது வரும்போது கேப்பா. நான் நின்று கை கட்டிட்டு போய் சொன்னான். தலையாயிட்டா எனக்கு தலையாயிட்டான்னு கேக்குறேன். ஒரு திருப்பி கேப்பா. ஏய் நான் உடம்பு ஒரு ஜான ஆடி போச்சுடா. ஏப்பா புண்ணியவானே உன்னை போல ஒரு ஆள் ஊர்ல இருந்தா போதுடா. ஒரு நல்லது கண்டது கிடைச்சா கூட ஒரு காசு பத்தலைன்னா ஒரு 1000 ரூபாய் கேட்கலன்னா கூட இருக்கிற கூட இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. தெரியாத பேசக்கூடாது. அவங்ககிட்ட இருக்குது கொடுத்தா என்கிட்ட இல்ல வாங்கினேன் முடிஞ்சு போச்சு. அப்ப கொடுத்தவே கடங்காரன் வாங்கனவே வாங்கணும் ஒரு வல்லனு
டேய் வல்லல அருகட்ட பயலே நீ மட்டுமா கடம்பட்டு இருக்கிற அதானே 7 மலையானி 7 மலைக்கு அதிபதியாக விளக்கக்கூடிய திருப்பதி 7 மலையானி கல்யாணத்துக்காக கடன் வாங்கி கடங்கார கடவுளும் ஊரெங்கும் நாடெங்கும் பேர் எடுத்துக்கிறார். திருப்பதி வெங்கடேஸ்வரர் கல்யாணத்துக்கு கடன் வாங்கிட்டு கடங்கார கடவுள் பேர் எடுத்துக்கிறான். என்ன போய் கடங்காரன் கடங்காரன் அவன் தெரியாது உம்பா சரி அதை விடு கடன்பட்டதை விடு. ஆமாங்க பாட்டிக்கு பதார்த்தம் வாங்கி பையத்தி துட்டு நேரா மார்க்கெட்டுக்கு போனேன். மார்க்கெட்டுக்கு போய் பார்த்தா போர் போரா கொட்டி வச்சுக்கிறான். கும்பலா கொட்டி வச்சுக்கிறான். பெச்சு பெச்சா சைஸ் சைஸா குண்டு குண்டா கையை வெட்டியே போடுவேன். என்ன கும்பலா போரா அங்க காட்டுறான். சைஸ் சைஸா குண்டு குண்டா இங்க காட்டிக்கிறேன். ஏங்க தெரியாத பேசாத. கம்முனு இந்த இடத்துல கேக்குறது யாரு? நானே. பண்றது யாரு? அப்ப கை வாட்டமா இப்படி தான் சொல்லுவாங்க. ஓ அப்படியா? கை வாட்டமா? அப்படினா சரி உருளைக்காய் கொட்டி வச்சிருக்காங்க. நேரா போய் விலைய விசாரிச்சேன். அண்ணே எப்படினே உருளை அப்படினே அந்த கம்யூனிட்டி நீ கிழக்கனா உருளை மேற்கனா உருளன்றா. ஏய் கேட்ட கம்யூனிட்டி ஒழுங்கா கேட்டிருந்தாக்கா சொல்ற கம்யூனிட்டி ஒழுங்கா சொல்லிருப்பா. நான் சரியா தான் கேட்டேன். ஏய் உருளைக்காய்க்கு 1 கிலோ எவ்வளவு விலைன்னு கேட்டிருக்கா. ஓ மை காட் நீ கேட்டது எப்படி? எப்படினே உருளைன்னா நீ இப்படினா உருளை அப்படினா உருளைன்னா அவன் சொன்னது சத்தா. அப்ப ஏன் மேல தப்பா? சரி உருளைக்காய் வேணா பாட்டிக்கு வாழ்வு வந்துரும் அப்படிட்டு தான வந்தா ஒரு பாட்டி அண்ணகுடில கீரை வச்சு வித்துக்குறாங்க. கீரையா சும்மா தலன்னு போல நிக்குது. சுரேஷ் தலன்னு கண்ணி போட்டுருக்கா. அது என்ன பொலன்னு பச்சை பச்சை நிக்குது தலன்னு இருக்கான். ஐ போய்க்குலாம் போல தான் இருக்கான். அது வேண்டாம் தலன்னு நேரா போய் கீரை விலை விசாரிச்சே. பாட்டி எப்படி கீரை அப்படினே அவ பொக்கலா யோசி நல்லது அப்படின்றா. ஏண்டா ஒரு கீரை கட்டி என்ன விலைன்னு கேட்டிருக்கா. அங்க தப்புட்டனா? ஆமா அடடா கீரை கட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்கணும். எப்படி கீரைவா பொக்கலா யோசி நல்லா கரெக்ட்டா? நம்ம சொல்ல சரியா தான் போச்சு. பதார்த்தம் வந்து வாங்க வந்த நேரமே சரியில்லை. பதார்த்தம் வேணா ஒண்ணு வேணா பையன் துட்டி எடுத்து பாட்டி எனக்கு கொடுத்துட்டு வந்தலாம். அப்படி நேரா வீட்டுக்கு வந்தா எங்க பாட்டி எங்க திண்ணை மேல உட்காந்துக்கிறா. எதுவும் கைவன் அவங்க திண்ணை மேல உட்காந்துக்கிறான். உட்காந்துருந்தானே உட்காந்துங்கிற கைவன் சும்மாங்கிறானா என்ன பண்றான்? என் பாட்டிய பார்த்து தலையாடுறாங்க அவன். அப்படியே பாவான அவன் தலையாடுறான். என் பாட்டி உட்காந்துக்கிறாள் இவ கம்முனு உட்காந்துக்கிறாளா அந்த கைவனை பார்த்து இவ தலையாடுறான். அவன் அங்கிருந்து வாவான்றான். இவன் வரமாட்டேன்றான். இந்த வயசுல காதல் வரலாமா? அச்சு தூக்கராய் சொல்லிட்டு தவறு பண்ணிட்டேனா? டேய் அவசரப்பட்டுட்டே வயசானவங்களை அடிச்சிட்டேடா பாவி. ஆம்பளைங்களுக்கு வயசாகி போச்சுன்னா நரம்பு தளர்ச்சி வந்தா நமக்கு நேரம் ஆடுண்டா. ஆமா பெண்களுக்கு நரம்பு தளர்ச்சி வந்தா செயல்ல இப்படி ஆடுண்டா. நம்ம கூட அப்படி ஆடும். எல்லாருக்கும் ஆடாதுப்பா. 10 பேருக்கு நரம்பு தளர்ச்சி வரும். இது தெரியாத காதல் அங்க அடிச்சுட்டு காலையில போய் தான் ஆம்பளேட்டுக்கு போன் பண்ணோம். ஆம்பளேட் வராதுப்பா. ஆம்பளேட்டே வராது. ஆம்பளேட் தான் வரும். ஆம்புலன்ஸா? ஆம்புலன்ஸ் வந்தா இங்க நிக்காதீங்க. ஆம்புலன்ஸ் வந்தா இங்க நிக்காதே. எங்க கொட்டா பின்னால போய் ஒளிஞ்சுக்கோ. ஏன் வேன்ல வாரி போய் கொரோனா மூக்கல பஞ்சு விடுவாங்க. ஏற்கனவே 2 முறை விட்டுட்டேன். அதான் மூக்கு போண்டா சாம்பாரா ஜிலேபி வாயம். அதி விரைவாக என்ன தேடி வர காரணம் இல்லை. மன்னர் அழைத்திருக்கிறார். எதிர்பார்க்கலாம். ஓ நான் வந்திருப்பேன் சொல்லு. புகைப்படம் தான் அப்படி இருக்கான். ஆமாங்க இந்த பாட்டு வர யாருக்கு? ஆரண்டா ஊரண்டா ஊரண்டா ஏழண்டடா ஆரண்டா யாரா நீ? யார் தெரியுமா? நாட்டு மன்னர் கேள்விப்பட்டீங்களா? ஆமாங்க யார் தெரியுமா? நீங்க தானா? ஐயா என்ன வாழ்த்துக்கள் ஐயா. நல்லா காலுக்கு மேல வைக்கிறேன். கால மேல தூணு நீ அடிச்சீங்க. ஐயா நீங்க தானா? பாத்து ரொம்ப நாள் ஆகுதுங்க. அருகாமையில போய் அதுக்கு மேல தான் வச்சான். இல்ல சத்தியமா கால வச்சு நாளே கரெக்ட் விடு. அது அருகாமையில போய் அமைச்சர் அது பக்கத்துல படைத்தளபதி அது பக்கத்துல சேனாதிபதி அது பக்கத்துல என்னை போட்டு ஒரு காவலாளி. அதேதான் நானும் ஓடிப்படா பாலே பேசுமாலம். அந்த பேர் ஊரு. ஐயோ அவன் யாரப்பா சேனகை கேட்ட நிக்கிறான். நீங்க தானா? ஓ நம்ம தானா? யாரா? கண்ணு தெரியலையா? என்ன இருக்குங்களா ஐயா? என்ன ஆளு எழுச்சி போயிருக்கீங்களா? சாப்பிடுறீங்களா இல்லையா? ஐயா இந்த நாட்டுக்கு ஒரு காரணமே அவர்தான்டா. அப்படியா? அவர் சொல்லிதான் எனக்கே தெரியும். மன்னர் இருக்கிறாரா? உள்ள இருக்கிறா. பார்க்கலாமா? ஐயா மன்னர் இருக்காரு ஐயா. பாருங்க மன்னர் பண்ணவா? பரவாயில்லை. எதற்காக வந்திருக்க தெரியுமா? எதற்காக? என்னுடைய மகன் உருவப்படத்தை முன்னதாக அனுப்பினார் தளபதியார். ஆமா உனக்கு ஒரு மகன் கல்யாணத்துக்கு சம்மந்தங்களா? கல்யாணத்துக்கு சம்மந்தானே?
உருவப்படத்தை பார்த்தாங்களா? உருவப்படத்தை புகைப்படத்தை லிகிதத்தை அனுப்பி தருவேன். உங்களுக்கு சம்மதமா? கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்றவனா நான்? புகைப்படத்தை அனுப்பியதையே நாங்கள் சார் அமைச்சர்களே, அங்கிருந்துதான் வந்து கொண்டிருக்கிறோம். புகைப்படத்தையும் கணிதத்தையும் காண சென்றிருக்காள் என்னுடைய மகள் கற்பகவல்லி. அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றுதான் ஆசை. அப்படியா? இருந்தாலும் என்னுடைய மகளின் விருப்பத்தை கேட்கலாம். ஆமா கூப்பிடுப்பா. மகளே கற்பகவல்லி, கூப்பிடு. அப்பா தந்தையே, மேல் மாடில் சென்று பார்த்தேன். புகைப்படத்தில் மாப்பிள்ளை நன்றாக இருக்கிறார். என்னுடைய மனதுக்கு பிடித்து விட்டது. இதுதான் உங்க நாட்டு இளவரசி. அப்பா இவர்கள் யார்? மக்கள் சொல்ல வைக்கிறது. அந்நாட்டு காவலர். ரேபரத்துக்கு வந்திருக்கீங்களா? வந்திருக்கமா? புகைப்படம் அனுப்பி பாத்தீங்களா? ஓ, அதை அனுப்பியவர் நீங்க தானே? நான் இல்ல, அந்நாட்டு காவலாளி ஐயா வந்திருக்காரு. தந்தையே, மாப்பிள்ளை அழகாக இருக்கிறார். மணந்தால் அவரைத்தான் என்று என்னுடைய மனதில் மனக்கோட்டைகள் நான் கட்டி வைத்து விட்டேன். ஆமா, என்னை அழைத்த காரணம்? மகளே, பெரியவர்கள் ஆசீர்வாதம் முதல் முக்கியம். ஆமா, மாமனாரும் மாமியாரும் வந்திருக்கிறார்கள். வருங்கால மாமனார் மாமியார் வந்து விட்டார்களா? ஆமா. நான் சென்று பார்க்கிறேன். மாமா, மனதார மருமகளை வாழ்த்து. வாழ்க வாழ்க நலமோடு இருக்க வேண்டும். இவர்கள் தான் மாமியா? மாமி. வணக்கம் மாமி. கொஞ்சம் காமி. டேய் டேய் மாமி. டேய், அன்பு காமி. அன்பு காமி. பாத்தியா? நீ சரியா தானே? சரியா என்ன டைவர்ஸ் பண்ணி விட்டுறாம்பா. பார் அது பாத்தியா? என்ன லோல் பண்ணுங்க. பாத்தியா? அடிக்க மனவர் தான் உனக்கு. தொட்டு தொட்டு பேசுறா. என்ன செய்வது? தொட்டு தொட்டு பேச. அடிச்சுனா அப்படியே. மருமகளே, மருமக எப்படி இருக்கா பாத்தியா? மகாலட்சுமி போல ஐயோ, இருக்கு. மகாலட்சுமி ஆமாடா. ஒரு 2 நாள் அனுபவிச்சு நான் அனுப்புறேன். இல்ல மகாலட்சுமி வந்தாங்கன்னா கூறி பிரிச்சுட்டு கொட்டாங்கல்ல, ஆமா. எங்களுக்கு கூரை வீடு. ராவுல கூத்தாட்டு போய் பகல்ல பார்த்தனா சூரிய சூத்தல குத்துறான். அதனால மகாலட்சுமி அனுப்பிச்சுன்னு வச்சுக்கா, அழகா கூறி பிரிச்சுட்டு கொட்டாங்க. டேய் பூவே, அவங்க வேணாண்டா, அம்மாவை கூட்டு போடா. அம்மாவை கூட்டு போடா. வானாடா எப்பா, என் மருமா வந்தா கூறி பிடிச்சிட்டு தான் கொட்டும். அம்மா வந்து தூக்கி எவன் போய் முறையத்துன்னு வாரது. யார் வாரது? சி ஆமா, இவர்கள் யார்? அண்ணாச்சி சீதபேசி. தளபதி இந்த திருமணம் நடப்பதற்கு காரணமே நான் தான். அப்படியா? நீங்களே மனதார வாழ்க மகளே, வாழ்க வாழ்க வாழ்க. அப்பா மகளே, இத பாருங்கள், நீங்கள் தாமலத்தை மாத்துங்கள். நான் சென்று மன கோலத்தோடு வருகிறேன். சென்றுவாமா? வருகிறேன். நேரா பாரு போமா. என்னடா சொல்ற? என்ன வார்த்தை இது? அம்மா, பியூட்டி பார்லர்மா. பியூட்டி பார்லர் போய் சேர்ல சாஞ்சி உட்கார்ந்திட்டா அவங்க மூஞ்சில 2 கோடி சுண்ணாம்பு அடிச்சு சவுப்பு சாயத்தை எடுத்து ஒத்தத்துல பூச்சிடுவாங்க. மணமேடைக்கு வந்து கேமரா முன்னால நல்லா கையக்கார காட்டும். ஏய், என் மருமக எப்படி அழகா இருக்க? ஆமா, உனக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுமா. அப்படியா? ஒரு தரம் ஆச்சு. ஒரு எத்தனை முறை ஆவணுன்ற? எத்தனை முறை ஆவணுன்ற? எத்தனை தரம் ஆகும்? எத்தனை கேக்குற நீ? ஒண்ணுதானா? ஏ, மூணு பொண்டாட்டிக்காரா? டிச்சு அப்படியே இருக்குது போதாதா? 3 பொண்டாட்டி இன்னும் வேற வேணுமா உனக்கு? சீ, பொங்கல் பொங்கல். ஏமா நீ போய் மணக்கோல் பாடுவாமா? சம்பந்தி மதி போய் தாமரத்தை மாற்றிக் கொள்வோம். ஆகட்டும். பெண் எனது பொன் உனது. பெண் எனது பொன் உனது. பொன் எனது பெண் உனது. பெண் எனது பொன் உனது. பொன் எனது பொன் உனது. வெள்ளிக்கிழமை திருமணம். சரக்கு வந்து சைடிஸ் வந்து. சைடிஸ் வந்து சரக்கு உண்டு. சரக்கு வந்து சைடிஸ் வந்து. சைடிஸ் வந்து சரக்கு உண்டு. சரக்கு வந்து சைடிஸ். சைடிஸ் வந்து சரக்கு உண்டு. டேய், சைடிஸ் இருந்தா என்ன உணவு சாப்பிடுறா? கூச்சப்படாதே. இன்னும் ஒண்ணு கேளு. நான் தாராளமா இந்த சிக்கன் உணவா, மட்டன் உணவா, மீன் உணவா, எல்லாம் நண்டு வருது. என்ன ஒண்ணு கேளுடா. அவளுக்கு ஆப்பாய் பொடி மாசி என்ன வேடா? நான் வாங்கி தரேன்டா. ஐயோ, ஒரே ஒரு ஊர்க்கா பாக்கெட்ல முச்சுறேன். ஏய் நீனா சரக்கு குடிப்பா. பெங்களூர் சரக்கு வேணுமா? பெங்களூரா? ஒசூர் சரக்கு வேணுமா? ஒசூரா? பாண்டிச்சேரி சரக்கு வேணுமா? பாண்டிச்சேரியா? 10 காசு. 10 காசு. 20 புள்ளி. மில்டி கேண்டீன் புள்ளி. எப்ப வேணா ஒரு ஆர்எஸ் பாக்கெட்ல முடிச்சிட்டு போவோம் போடா. டேய், உனதுடா. யாரு கல்யாணத்துல குடி பத்தி பேசுறீங்க? இளவரசர் கிடையாதுடா. நம்ம கல்யாணத்துலயா? ஆமாங்க. குடிக்கார யாரும் வரக்கூடாது. குடிக்கார யாரும் வரக்கூடாது. பொண்ணு வீட்டுக்கார 4 பேர், புள்ள வீட்டுக்கார 4 பேர், 8 பேர் தான் சட்டத்துல இருப்பீங்க. அவங்களே போதும். கல்யாணமே நடக்காதுங்க. குடிச்சிட்டு வரக்கூடாது. கல்யாணமே நடக்காது. ஏய், நடக்கைய தாலி நடக்காது. தூக்கு. யோ தாலி தூக்கு. தாலி தூக்கி மூடு. திருட்டு பசங்களா? ஏங்க, நீ 10 வகையான பொரியல் வை, 5 வகையான ஸ்வீட் வை, அப்ப கூட உங்க பேர் சொல்ல மாட்டாங்க. ஒரு குவாட்டர் கையில குத்து பாரு. 3வது இலையில ஊத்துறோம், நம்ம இலையில பீஞ்சு. சரக்கு சாப்பிட்டு சாம்பார் பக்கெட்ல காலை விட்டு தொலையணும். கல்யாணம் சூப்பரா. அப்படிதான் சொல்லுவான். ஆமா. ஓஹோ, பாட்டில கொடுக்கல. கல்யாணம் நடக்காது. நல்லா இல்ல. ஏய் நடக்காதயா கல்யாணம்? யார் வந்தா வராதீங்க நீங்க. நடக்காதுடா. 2 பேரும் வராதீங்க. நடக்காதுடா. யார் சொன்னா கல்யாணம் நடக்காதுடா? நடக்காதுடா, நடக்காதுடா. யார் சொன்னா நடக்காதுடா? பாட்டு கொடுங்க கல்யாணம். அவங்க எல்லாரும்
என்ன ஒண்ணு பண்ண முடியாது டேய் வெளியே அவன் போய் 1 மணி நேரம் ஆகுது வாடா